வாடிக்கை கடை வச்சு கடத்துல எவையா கடை வைக்க சொன்னது உங்களை? ஓயிடமா இது உன்னை கேட்ட எவனே கூப்பிட்டு என்ன? அவன் நீயா? ஆமா அவன் மகன். எடையா கூட சந்தா கூட உடைக்கிற சங்கத்துக்கு அவமானம். தலைவரா பார்த்து இந்த இடத்தை பிடிச்சிட்டாரு. அவர் சொன்னா நாங்க வேற இடத்துக்கு போறோம். எங்க இருக்காரு உங்க தலைவர்? நான் கேட்கிறேன். உள்ள இருக்காரா? புடி நான் கேட்டு வர ரெட்டம் என்ன? யாரு எங்க தலைவன்? யாரு எங்க தலைவன்? யாரு என்ன? நீயா? கைய விடுங்க. என்ன தைரியம் அவனுக்கு? கல்யாணம் ஆகாத பெண்ணு கைய தொடலாமா? கல்யாணம் ஆன பெண்ணைத்தான் கைய தொடக்கூடாதுன்னு வாங்க. உனக்கு கல்யாணம் ஆவலியா? எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? விளையாடுறியா? இங்கேதான் ஆரம்பிக்கணும். கோபத்துல கூட உன் கொய்யாப்படமாக எப்படி கோபப்படமா செவந்து அழகா இருக்கு தெரியுமா? ஐயோ வர்ணிக்கிறியா? வர்ணனையை நான் கண்ணுல இருந்து ஆரம்பிக்கட்டுமா? நான் கண்ணத்துல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். அது காதலாகாதே, கலாட்டாவாயிடும். காதலா? யார் கேட்காது? எவர் கேட்காது? யார் பார்த்து அந்த வார்த்தை சொல்லு? இது வரைக்கும் நான் அந்த வார்த்தையை ஆம்பளைய பார்த்து சொன்னதில்லை. அப்ப என்ன பார்த்து சொல்றியா? நீ பொம்பளை தானே? என் கண்ணே பவளம். ஐயோ மறுபடியும் கைய மன்னிச்சிரு பவளம். அன்னைக்கு உன்ன அந்த ஆபத்தான கட்டத்துல அசுர சங்கப்பக்கிட்டு இருந்து நான் உன்னை காப்பாத்தினேன். என்ன நீ மறந்துட்டியா? மறக்கலாமா? அன்னைக்கு நீ உன் வேறு விடியால என்ன வெட்டினியே. அந்த வெட்டோட வேதனையினால எனக்கு பகல் தூக்கம் இல்ல, ராத் தூக்கம் இல்ல, திக்கு தெரியாம நான் திசை தெரியாம நான் தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். போய் என் இடத்துல கடையை போட்டேன்னு உங்ககிட்ட சண்டை போடலான்னு வந்து எப்படியோ என் மனசு மாத்திட்டு சாமர்த்தியமான ஆளுதான். நான் தான் சங்க தலைவராச்சு. எப்ப கல்யாணம்? அதுக்குள்ளவா? என்ன திடுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன். ஏன் இதுக்கு தீர்மானம் போட்டு நிறைவேற்றுறதுக்கு ஒரு சங்கம் இருக்குதா? இது பாரு, ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கணும். இன்னும் ஆக வேண்டிய காரியம் எவ்வளவோ இருக்கு. என்னால ஒரு நிமிஷம் கூட தர முடியாது. கொஞ்சம் தள்ளி போட்டேன். அப்புறம் இந்த உடம்புல உயிர் இருக்கவே இருக்கா. சம்மதம் சொல்லு சொல்லு, சம்மதம் சொல்லு சொல்லு. சரி சம்மதம் தான். பவளம் பவளம். தலைவர் பொன்மட்டி. தலைவர் பவளம். தலைவர் பொன்மட்டி. தலைவர் பவளம். தலைவர் பொன்மட்டி. தலைவர் பவளம். நிறுத்துங்கடா. இந்த சங்கத்துல நிறைய ஓட்டை இருக்குது. முதல்ல அதை அடைக்கணும். அதை நான் ஆமோதிக்கின்றேன். என்ன முத்து, இன்னைக்கு வந்துட்டீங்களா? நீ வரும்போது நான் வராம இருப்பேனா? உங்களுக்கு தான் நஷ்டம். நீ ஏன்டா குறுக்க பேசுற? உங்களுக்கு நல்லது சொல்லக்கூடாதுங்களா? வேலை சொல்லிட்டீங்களா? என்ன சொல்ல போற? பழைய வேலை தானே. இல்லைங்க, இன்னைக்கு மீன் ரொம்ப கம்மிங்க. அதனால 35 கேட்க போற. கேப்பா, நீ ஆம்பளை 40 கேப்ப. கண்டிப்பா அது கூட உங்களுக்காக தான். ஏ முத்து, நீயும் அதே 40 தானே? ஏதோ போட்டு கொடுங்களேன். இவங்களை விட மாட்டாங்களா? யார் சொன்னது? நீ ஒருத்திதான். இதுக்கே 40 கொடுக்கும் போது உன் மீனுக்கு 50 கொடுக்கலாம். நாங்க 50 கம்மி கொடுக்க மாட்டாங்க. கெடுத்துட்டிய காரியத்தை பாரு. பொம்பளை மீனுக்கு 50 கொடுக்கும் போது நீயும் அதையே கேட்கலாமா? ஆம்பளை அந்தஸ்து என்ன ஆகுறது? நீ 55 கேடு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணுங்க. பாப்பா, அரையாப்பா, உன் மக மார்க்கெட்டுக்கு வந்த பிற்பாடு மீன் விலையெல்லாம் எப்படி ஏறி போச்சு தெரியுமா? கூடைக்கு 50 ரூபாயா. யாரு சும்மா விலை சொன்னது? வேற யார் சொல்லுவாங்க? உன் மகதான். விளையாட்டு பிள்ளை சமா தெரியாம சொல்லியிருக்கேன். அவனுங்க என்ன சொல்றானுங்க? 55 வேணுமா? நான் 15 ரூபாய்க்கு தர்றேன் சமா, நீங்க எடுத்துட்டு போங்க. சங்கா, ஆமா, எவ்வளவு கொடுக்கறது? 5 ரூபாய்க்கு கிடைச்சாலும் தேவையில்லை. என்னடா எட்டமா, நான் மடையன் இல்லடா. உங்க மீனெல்லாம் எடுத்து உங்க தலைவருக்கு மாலையா கட்டி போடுங்க. அவரே கையை தட்டிப்பாரு, நீங்க உங்க வயிற்றை தட்டிக்குங்க. என்ன இருந்தாலும் மாணிக்கத்துக்கு புத்தியே இல்லப்பா. பட்டினி கிடக்கிறவங்க போய் பணக்காரங்கிட்ட மோதலாமா? ரொம்ப சாமர்த்தியமா முத நாள் வந்து விலை ஏத்தினாரு இவர். இவர் முதலாளி, மூடி அதிகமாச்ச. மறுநாள் வந்து நல்லா பயத்துல அடிச்சாரு. கடைசியா கண்ட பலன் மீனெல்லாம் அழுகி போனதான் மிச்சம். மாணிக்கம் தனிக்கட்ட அவர் வீராப்பு பேசலாம். ஏதோ பெருசா செய்யறேன்னு பட்டணத்துக்கு போயிட்டாரு. இந்த புள்ள குட்டியில வச்சுக்கிட்டு இப்ப நாம என்ன செய்யறது? அதான் நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. என்ன? மாணிக்கம் திரும்பி வர்றதுக்குள்ள நாம் எல்லாரும் முதலாளிகிட்ட போய் அவர் கால் கையில விழுந்து கொஞ்சம் பணத்தை கடனா வாங்கிட்டு வரலாம்ப்பா. ஆமா, அதுதான் சரியான முடிவு. வாங்க போகலாம். வாங்க போகலாம். என்னப்பா பாத்துட்டு இருக்கீங்க? கை நாட்டு போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. போடுங்க போடுங்க.
பேச்சுல எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. உங்க குப்பத்து மீனை எல்லாம் நானே வாங்கிக்கிறேன். நீ பயப்படாம போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க. தயவுசெய்து நாளைக்கு கடற்கரைக்கு வந்துருங்க. வரேன், கண்டிப்பா வரேன். மாணிக்கம், இந்த 1000 ரூபாய இப்ப நீ அட்வான்ஸ் வச்சு. ஆனாங்க நீங்க அங்க வந்து எங்க மீனையெல்லாம் வாங்கின பிறகு பணத்தை கொடுத்தா போதும். பாத்தீங்களா? போயிட்டு வா. நல்லது. நீலமேகத்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களா? அவன் சொன்ன கண்டிஷனுக்கெல்லாம் சம்மதிச்சு கையெழுத்து போட்டீங்களா? ஏன் போட்டீங்க? பயிர் காயுது, புள்ள குட்டியெல்லாம் சாகுது, வேற நாங்க என்னதான் செய்யறது? இந்த மாதிரி பத்திரங்களை வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லாரையும் அழிக்க பாக்குறான். இவ்வளவு பட்டு உங்களுக்கு புத்தி வரலையே. நடந்தது நடந்து போச்சு. அவருக்கு எழுதியும் கொடுத்துட்டோம். இனிமே என்ன செய்யணும்? நீயாவது சொல்லு தம்பி. இதுக்காகத்தான் பட்டணத்துக்கு போய் புதிய ஏஜெண்ட பார்த்து ஏற்பாடு செய்து வந்திருக்கேன். இனிமேல் நீலமேகத்துக்கு நாம எல்லாம் மீனை விற்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவனுக்கு பணம் தானே வேணும். புதிய ஏஜென்ட் கிட்ட வாங்கி திருப்பி கொடுத்துருவோம். வாங்க. யாரும் படகு தொடக்கூடாது. எதுக்காகவா? வாங்கின படத்தை திருப்பி கொடுத்துட்டு படகுல ஏறுங்க. இல்ல இடுப்புல ஈரத்துணியை கட்டிட்டு போடுங்க. இது முதலாளி உத்தரவு. மாணிக்கம் இதுக்காங்க பாத்தியா? கடன் வாங்க வேண்டாம்னு சொன்ன கேட்டீங்களா? அதல்லப்பா, எல்லாம் உன்னால வந்ததுதான். பழக்கம் போல அவனுக்கே மீனை வித்து தொலைச்சிருக்கலாம். குழப்புக்கே அவத்தா போச்சு. இப்ப ஏன் அப்படி அளவீங்க ஒவ்வொருத்தரும்? கணக்கு வழக்கு இல்லாம கடன் வாங்கிறதா தான் அதை வச்சுக்கிட்டு நம்ம உயிரையே பறிக்க பார்க்கலாம். நீலமே மாணிக்கம் அனாவசியமா பேச. இதற்காக உன்னால படம் கட்ட முடியும்னா கட்டு. இல்ல வந்தவடைய பாத்துட்டு போ. ஏய், உனக்கு பணம் தானே வேணும். அந்த புது ஏஜென்ட் வரட்டும். அவரை வச்சு மாணவத்தில் நடக்கிறேன். அது அவர் வந்துட்டார். வாங்க. வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல சமயத்துல வந்தீங்க. இவங்க தான் நம்ம புதிய ஏண்டா மாணிக்கம், சரித்திரத்தையே மாத்த பாக்குறியா? முதலாளிங்களுக்குள்ள என்னைக்குமே போட்டி வராதரா? கேட்டீங்களா? இவங்களுக்கு இருக்கிற இந்த புத்தி நமக்கெல்லாம் இருந்தா, அவன் பேச்ச கேட்டா அவன் கூட போங்க. படக ஒரு பயம் தொடக்கூடாது. ஜாக்கிரதை. அவங்க போறா போகட்டும். போய் அரசாங்கத்துக்கிட்ட பேசி எல்லா வசதியும் வாங்கிக்கிறாங்க. இப்படித்தான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பேன். புதிய ஏஜென்ட் வெளியே முடிஞ்சு போச்சு. இப்ப அரசாங்கத்துக்கிட்ட போய் சொல்றேங்கிற. இப்படி நீ ஒவ்வொன்னா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வயிறும் புள்ள குட்டியும் சும்மா இருக்குமா? வாங்க போகலாம். மாணிக்கம், அனாவசியமா ஏப்பா கஷ்டப்படுற? எல்லா இப்படித்தான் நடக்கும். அவங்களை ஏத்து நாம ஏதாவது செய்ய முடியுமா? கடவுள் எல்லா வசதியும் அவங்க கொடுத்துருக்க, நமக்கு என்னப்பா கொடுத்தான்? வாங்க போகலாம்.